ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் ஏரோது குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட இன்னொரு நபர்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய மரியாளும் யோசேப்பும் அவர்கள் யூதேயாவில் அந்த கலிலேயாவில் இருக்கக்கூடிய நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் இருக்கக்கூடிய பெத்லகேமுக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்று சொல்லி நாம் நேற்று தினத்தில் தியானித்தோம். அன்பானவர்களே, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். பிறந்த உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய சத்திரத்திற்கு அவர்கள் போகிறார்கள். அன்பானவர்கள், இப்போ இந்த சத்திரத்தில் இருக்கக்கூடியதான அன்பானவர்கள் இந்த சத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் நாம மனிதர்களை குறித்து நாம் தியானித்தோம். இப்போ இந்த சத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு இடத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே மிக மிக முக்கிய இடத்தை பெறுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்கள் போறாங்க. அந்த சத்திரத்துல அவங்களுக்கு இடம் இல்லை, இடம் ஃபுல்லாயிடுச்சு. அதனால என்ன பண்றாங்க, முன்னணையிலே, அந்த சத்திரத்தினுடைய முன்னணையிலே, அதாவது அந்த நாட்களிலே பல இடங்களிலிருந்து இதே இவர்களைப் போலவே குடிமதிப்பு எழுதுவதற்கு பெத்லகேமுக்கு வந்திருப்பாங்க, எருசலேமுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவர்கள் வழியில இளைப்பாறுவதற்கு இப்படிப்பட்டதான சத்திரத்தை அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம். அன்பானவர்களே, அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அவர்கள் பயணித்ததான கழுதைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் இப்படிப்பட்டவைகளை அந்த இடத்துல நிறுத்தி வைக்கக்கூடிய பார்க்கிங் பிளேஸ் அந்த முன்னணி. அப்போ அங்க எல்லா மிருகங்களும் இருக்கும். எல்லா மிருகங்களும் அதாவது புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இலைப்பாரி கொண்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல வேற வழியே இல்லாமல், இடம் இல்லாததுனால அங்க இருக்கக்கூடியதான முன்னணையிலே ஆண்டவராகிய இயேசுவை கிடத்தினார்கள். அதாவது முன்னணை என்பது ஆடுகளும் தண்ணீர் குடிக்கக்கூடியதான தொட்டி. அந்த தொட்டியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்தார்கள். அன்பானவர்களே, இந்த சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சத்திரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, அன்பானவர்களே, இந்த சத்திரத்தை குறித்து ஒரு வரலாறு இருக்கிறது. இது போவாசனுடைய பூர்வீக வீடு என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். யார் இந்த போவாஸ்? அன்பானவர்களே, போவாசுக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அந்த மகன் யார் என்று சொன்னால் ஈசாயினுடைய அப்பா. அதாவது சொல்ல போனால் தாவீதினுடைய தாத்தா தான் அந்த ஓபேத் என்கிறதான மகன், அந்த மனுஷன். இந்த போவாஸ் யாரு? தாவீதினுடைய முற்பிதான். அப்போ ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது இந்த தாவீதின் வம்சத்துல இயேசு பிறந்தார். அப்போ இந்த யோசேப்பு தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போ இயேசு எங்கே பிறக்கணும்? தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் தாவீதின் வீட்டில் தான் பிறக்கணும். அப்போ தாவீதினுடைய பூர்வீக வீடு, போவாசனுடைய பூர்வீக வீடு எது? இந்த சத்திரம் பூர்வத்திலே போவாசனுடைய வீடாக கருதப்பட்டது. பிற்காலங்களிலே இது ஜனங்களை போஷிக்கக்கூடிய, இளைப்பாறக்கூடிய ஒரு சத்திரமாக மாறிவிடுகிறது. அன்பானவர்களே, இது அப்போதைக்கு சத்திரமா இருந்தாலும் இதனுடைய பூர்வீகம் என்னவென்று சொன்னால் தாவீதுடைய முற்பிதாக்களுடைய வீடு இது. அப்ப அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்ததற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் என்பதை உறுதிப்படுத்துகிற விதத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து அந்த சத்திரத்திலே வைத்தார்கள். அந்த சத்திரத்துல அன்பானவர்களை இடமில்லை, ஆனாலும் முன்னணையிலே அவர்களை வைத்தார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் தன்னை தான் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். பல மனுஷர்கள் உள்ள இருக்கிறாங்க அந்த சத்திரத்துல, ஆனால் இயேசுவுக்கோ இடம் இல்லை. அந்த சத்திரத்தின் மனிதர்கள் இயேசுவை என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னு சொன்னா உள்ள ஏற்றுக்கொள்ளல. அன்பான தேவனின் பிள்ளைகளே, அவர் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர், தாவீதின் வேராயிருக்கிறவர், தாவீதின் வம்சத்துல உதித்த நட்சத்திரமாய் இருக்கிறவர், இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறவர். ஆனால் அவருக்கு அந்த மனிதர்கள், அந்த சத்திரத்தில் இருக்கிற மனிதர்கள் இடம் கொடுக்கல.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுவுக்கு முழுமையாக இடம் கொடுத்திருக்கிறோமா? ஒரு ஓரத்துல இடம் கொடுத்திருக்கிறோமா? மெயினான இடத்துல முக்கிய இடத்தை கொடுக்கல. ஏதோ பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அந்த சத்திரத்தினுடைய பார்க்கிங் பிளேஸ்ல இடத்த கொடுத்திருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாம் பிரதான இடத்தை கொடுத்திருக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு ஓரத்துல இடம் கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறதான இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? முதன்மையான இடத்துல வைத்திருக்கிறோமா, அல்லது அந்த சத்திரத்தில் இருந்த மனிதர்களைப் போல அவர் ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்க சொல்லி வைத்து விட்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேட்க ஆண்டவரே உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தந்து. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை முன்பாக வைக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த சத்திரத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல ஏதோ ஒரு ஓரத்தில் வைத்து விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாங்கள் உண்மை முன்பாக வைக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய ஆசீர்வதியும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.